ஆக்டர் தளபதியோட அடுத்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை மூவி டீம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் எச். வினோதன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம தளபதி இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இது வரைக்கும் இது மட்டும் தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இது தளபதியோட லாஸ்ட் மூவியாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் மூவி எந்த மாதிரி என்ட்ரி கொடுக்க போகிறாரு தளபதின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் ஆகிற அமரன் மூவி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கான டப்பிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. இவர் பார்த்தீங்கன்னா ரங்கோன் படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம ஜியு பிரகாஷ் மியூசிக் போடுறாங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சதீஷ் நடிக்கிற சட்டம் என் கையில் படத்தோட ட்ரீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீசரை ஃபஸ்ட் கமலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆக்டர் சதீஷ், வித்யா பிரதீப் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சேச்சன். இவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு எம்எஸ் ஜோஸ் ரூபர்ட் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஆக்டர் சூர்யா நடிக்கிற கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த வீக்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அக்டோபர் 10 நாங்கள் இறங்க போகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டைன்னு இறங்குறதுனால நாங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நவம்பர் 14 அப்படி இல்லைனா 15 லாக் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் கவின் நடிக்கல பிளடி பகர் படத்தோட ப்ரோமோ சாங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கை பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கவின், ரெடின் கிங்ஸில் 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சிவபாலன். இவர் பார்த்தீங்கன்னா நெல்சனோட அசிஸ்டன்ட் டேரக்டர். இந்த படத்துக்கு வந்து ஜீன் மார்ட்டின் மியூசிக் போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா டாடா படத்தோட மியூசிக் டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஆக்டர் சூரியோட ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆன குட்டுக்காளி படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் 20 ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தியேட்டரில் ஒரு சம்பவம் பண்ண மாதிரி ஓடிடிலையும் எந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறாரு சூரின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தேவரா படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்சார் போர்டில் சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து EUA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜூனியர் என்டிஆர், ஜான்வீர் கபூர், சாய் அலிஃப் கான், பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கொரட்டன்லே சிவா. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன சாங், ட்ரெய்லர் எல்லாமே வந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தியேட்டரில் எந்த மாதிரி பூந்து விளையாட போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சசிகுமாரோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நந்தா படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரில் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சசிகுமார், சுருதி, பாலாஜி, சமுத்திரக்கனி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சரவணன். இவர் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பே படத்தோட டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்